ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो ஜெயமுதீரயேத். அவதூதருக்கும் யமதூத ராஜாவுக்கும் இடையிலே ஒரு அழகான சம்பாதம். யமதூதர் அவதூதரிடத்திலே கேட்கின்றார், உலகமே செயல் வடிவமானதாகவும் ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடத்திலும் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களோ செயலற்றவராய், விருப்பங்கள் இல்லாதவராய், குழந்தையை போல, ஜடத்தை போல, உன்மத்தனை போல, பிசாச்சை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறீர்களே. எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மனம் எப்படி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது? எதனால் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. ஆத்மனி ஆனந்த காரணம். கிம் காரணம்? உங்களுடைய மனம் ஆனந்தமாக இருக்கிறதே. காலையிலேயே பார்த்தோம், நம்முடைய ஆனந்தத்திற்கு எந்த ஒரு நிமித்தமும் தேவையில்லை. நம்முடைய மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரணமும் வெளியிலிருந்து தேவைப்படுவது இல்லை. காரணம் மனம் என்பதே விருத்தியால் ஆனது. விருத்தி என்றால் எண்ணங்கள். எண்ணங்களே மனம். எண்ணம் தான் செயல் வடிவம் பெறுகிறது. மனதுல உயர்ந்த எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது என்றால் பல காரியங்கள் இந்த உலகத்திலே நாம்
இந்த காரியம் செய்ய வேண்டும், இது தர்மம், இது அதர்மம், இது இந்த காலத்துக்குள்ளே செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்றோம் அல்லவா? அந்த பல காரியங்கள் நமக்கு தேவையே இல்லாமல், பல விஷயங்கள், பல பொருள்கள் நமக்கு தேவைப்படாமலே போய். காரணம் எண்ணத்தினுடைய உயர்வு நம்முடைய மனதிலே உயர்வான ஆனந்தத்தை கொடுக்கிறது. அப்படி என்றால் எண்ணமே அப்படி இருக்கின்றது என்றால் ஆத்மனி ஆனந்த காரணம் கிம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனிமையிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆனந்தம்? அதனுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லுங்களே. கேட்க விருப்பம் உள்ள எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். யாரையாவது நாம் பார்க்க நேரிட்டால் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நாம கேட்போம். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் நான் துக்கமாக இருக்கிறேனே, நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? நம்ம யாராவது கேட்கிறோம். அது நம்முடைய உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கூட பழகியவர்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களாக யாராவது சந்தோஷமாக இருந்தால் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாய்? உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடிகிறது? ஆங்கிலத்தை சொன்னா இன்ஸ்பைட் ஆஃப் தட், எல்லாம் சுத்தி இருக்கு, இருந்தும் எப்படி உன்னுடைய மனம் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது? அதற்கு பதில் கொடுக்கிறார் அவதூதராக இருக்கக்கூடிய பிராமணர். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. சந்திமே குரவோ ராஜன் பகவோ புத்த உபஸ்ருதாக யதோ புத்தி முபாதாய முக்தோடா மீகதான் ஸ்ருணு. என்னுடைய ஒரு மனிதனுக்கு 4 விதமான வழிமுறைகளின் மூலமாக அறிவு கிடைக்கிறது. இந்த 4 விதமான அறிவு மூலமாக ஒருவனுக்கு அறிவு கிடைக்கும் போதுதான் அவனுடைய அறிவு முழுமை பெறுகிறது. அதுல முதல் நிலையிலே உள்ள அறிவு கற்றதினால் வரும் அறிவு. பலதரப்பட்ட விஷயங்களை கற்கிறோம் அல்லவா? ஆசிரியர்களின் மூலமாக நாம் கற்கக்கூடிய பகுதி 25% நமக்கு அறிவை கொடுக்கிறது. மீதி 75% அறிவு அவர் கொடுக்க முடியாது. 25% தான் நமக்கு ஆசிரியர்களிடத்திலிருந்து நாம் கற்கக்கூடிய கல்வி முறையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. மீதி 3 வழிமுறை இருக்கல்லவா, அது 2வது வழிமுறை என்னவென்றால், நாம மற்றவர்களுக்கு எடுத்து விளம்புதலின் மூலமாக நமக்கு அறிவு மேம்பாடு அடைகிறது. இது 2வது வழிமுறை. முதல்ல நாம கற்கிறோம், பிறகு கற்றுக் கொடுத்தல். கற்பித்தல் என்று வரும்போது நாம இன்னும் அதிகமாக கற்க நேரிடுகிறது. அதன் மூலமாக 25% அறிவு மேன்மை பெறுகிறது. ஏன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அப்பதான் நாம் இன்னும் நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். கற்றுக் கொடுக்காதவரை மீண்டும் கற்றல் என்பது வராது. முதல்ல நாம கற்றல் அப்படின்னு வரும்போது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு கற்றிருப்போம்.
நம்முடைய அறிவு திறனுக்கு உட்பட்டு கற்றுக்கொள்ளும். அதுல நம்முடைய புரிதல் என்பது நம்முடைய அறிவுனுடைய திறன் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்கும். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன், அவர் சொன்னது எனக்கு விளங்கி விட்டது, எனக்கு அறிவு வந்துடுதுன்னு நினைச்சோம்னா, சரி இதை திருப்பி சொல் அப்படின்னு கேட்கும்போதுதான் நாம என்ன புரிந்து கொண்டோம் என்பதை வெளிப்படுத்தும் போதுதான் தெரிகிறது நாம இன்னும் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கற்றல் ஒரு பகுதி அப்படின்னா, கற்பித்தல் என்பது இரண்டாவது பகுதியாக இருக்கும்போது, இந்த கற்பித்தல்ல என்ன வருதுன்னா, இன்னும் அதிகமான முறையிலே புரிதல் என்பது ஏற்படுகிறது. நான் இன்னும் அந்த விஷயத்தை நன்றாக உள்வாங்குதல், அதுல எனக்கு பலதரப்பட்ட கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றது, சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்கின்றது, நிறைய தர்க்கங்கள் வர ஆரம்பிக்கின்றது. அதெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி நான் அடுத்தவர்களுக்கு கற்பிக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து போதிக்கலாம். ஒருவேளை நான் போதிக்கும் போது அவர்களுக்கு இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வந்தால் எப்படி அதற்கு நான் பதில் கொடுப்பது என்பதையெல்லாம் நான் ஆழ்ந்து உற்று நோக்கும் போதுதான் கற்பித்தல் என்று வரும்போது இன்னும் ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கின்றேன் விஷயத்தை. இது இரண்டாவது. மூன்றாவது, என்னுடைய கற்றதை வைத்துக்கொண்டு கற்பித்தல் வரும்போது மீண்டும் கற்றலை வைத்துக்கொண்டு மூன்றாவது முறையிலே என்னுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி இன்னும் இதுல என்னென்னலாம் விஷயங்களை சேர்க்கலாம், புரிந்து கொள்ளலாம் என்று இன்னும் அதிகமாக நான் உற்று நோக்க ஆரம்பித்து இன்னும் நிறைய சிந்திக்க ஆரம்பிப்பதன் மூலமாக, என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி இன்னும் நிறைய சிந்திப்பதன் மூலமாக அறிவை வளர்த்துக்கொள் என்பது மூன்றாவது முறையிலே இருக்கிறது. நான்காவது பகுதிதான் என்னுடைய அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு, அனுபவ அறிவு. இங்க இந்த அவதூத சன்னியாசி இருக்கிறார் அல்லவா, அவர் சொல்றார், புத்தி உபாஸ்ரிதாக, என்னுடைய புத்தியினாலே சம்பாதிக்கப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்ற. அப்போ ஏற்கனவே குருவிடத்திலிருந்து அறிவை வாங்கியிருக்கணும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அனுபவம் இருக்கணும். மூன்றாவது, புத்திஹி உபாஸ்ரிதாக, தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி பெறப்படுகின்ற அறிவு. தன்னுடைய புத்தியை பயன்படுத்துறார். இதுல எந்த மாதிரியான விஷயம் எனக்கு சொல்லப்படுகிறது, இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது? புத்தியின் மூலமாக பெறப்படக்கூடிய அறிவு. அனுபவம் என்பது வெளியிலே இருக்கு, வெளியிலே இருக்கக்கூடிய அனுபவத்தை பார்க்கிறார். மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி தான் அதிலிருந்து பெறக்கூடிய அறிவை பெறுவது என்பது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானமாக இருக்கிறது. நான் அனுபவித்துத்தான் அந்த அனுபவத்திலிருந்து அறிவை பெறுவேன் என்றால் நான் மந்த மதையா, எல்லாவற்றுக்கும் எனக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் பாடம் கற்றுக்கொள்வேன், சிந்தனை செய்ய மாட்டேன், மற்றவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நான் அறிவை பெறமாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா நல்லதுதான், இருக்கட்டும், தப்பு கிடையாது. அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்த முடியாமல், மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள முடியாமல் என்னாகும்? இந்த 4 விதமான சதவீதம் இருக்கல்லவா, அதுல
முதல் சதவீதம் இருக்கக்கூடிய எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த 25% அறிவை கொண்டு அந்த அறிவும் மழுங்கி போன அந்த அறிவினால எந்த பிரயோஜனமும் இல்லாத, அந்த அறிவினால எந்த நன்மையும் இவனுக்கு ஏற்படாத, அந்த அறிவினாலே இவனுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய தாபத்தை பொறுக்க முடியாத, துன்பத்திலிருந்து விடுபட முடியாத சிற்றறிவை கொண்டு வாழக்கூடிய தன்மையை பார்ப்போம். அப்ப இவர் என்ன சொல்றார்? ஸ்வமேதையா. இங்க அந்த வார்த்தையை போடுறார். புத்திஹி உபாஸ்ரிதாக, என்னுடைய புத்தியினாலே சம்பாதிக்கப்பட்ட. புத்தியை பயன்படுத்துறார். இப்ப நம்முடைய புத்தி ரொம்ப 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 சூக்ஷ்மமானதாக இருந்தால் அதன் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கை நம் கண் முன்னாடி இருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கின்றதாம்? இங்க சொல்றார், புத்திஹி உபாசிதாக பகவஹா குரவஹா சந்திஹி. நான் விதவிதமான பகவஹா குரவஹா பலதரப்பட்ட குருமார்களை நான் சந்தித்தேன். அவர்களிடத்திலிருந்து எனக்கு நிறைய அறிவு செல்வமானது கிடைத்தது. பகவஹா குரவஹா, பலதரப்பட்ட குருமார்கள் எனக்கு சந்திகி இருக்கிறார்கள். மே சந்திகி, எனக்கு இருக்கிறார்கள். சரி, அந்த பலதரப்பட்ட குருமார்களிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைத்ததாம்? குருன்னு சொல்லியாச்சுனாலே 2 காரியத்தை பண்ணியான். அவர்தான் குரு. ஒன்று, நம்மிடம் இருக்கக்கூடிய தாபத்தை எல்லாம் நீக்கணும். இரண்டாவது, நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இந்த ரெண்டும் அவர்கிட்ட போனா நமக்கு எல்லா தாபமும் போயிடும். ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும். அதை சொல்றார் பாருங்கள். யதா, எவரிடமிருந்து, புத்திம் உபாதாயே, எல்லாரிடத்திலும் எவரிடமிருந்தெல்லாம் நான் அறிவை பெற்றேனோ, புத்திஹி உபாதாயே, புத்தியானது அறிவானது எனக்கு கிடைத்தது. குருட்ட போனா நமக்கு அறிவு கிடைக்கும். அறியாமையிலிருந்து விடுபடலாம், அறிவு கிடைக்கும். அறியாமையினுடைய குழந்தைதான் மோகசோகம். அறிவனுடைய குழந்தைதான் ஆனந்தம். ஏன் நீ ஆனந்தமா இருக்கிறாய்? காரணம் குரு. உனக்கு சோகமே கிடையாதா? கிடையவே கிடையாது. என்ன செய்தார் உனக்கு அவர்? ஒன்றும் செய்யல. ஒன்னும் செய்ய வேண்டாம் சொல்ற. அதனாலதான் சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இந்த உலகத்துல ரொம்ப 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 அபூர்வமான ஒரு உறவு முறை குரு மாணவனுடைய உறவு முறை. ரொம்ப அழகான ஒரு செய்தி படித்தேன். ரொம்ப அழகா இருந்தது, சிந்திக்க தூண்டியது. தமிழ்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல அத்தியாபகா அப்படின்னு சொல்றோம். அத்தியக்ஷா, அத்தியாபகா, ஆச்சாரியா, குரு, சத்குரு, லோககுரு, இந்த விதமா பேர் சொல்றோம். தமிழ்ல ஆசிரியர் அல்லது ஆசான், ரொம்ப அழகான ஒரு சொல். ஏன் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அந்த உச்சரிப்பு வந்ததுன்னா எவ்வளவு அழகான பொருள் கொடுக்கிறார்கள். யார் ஒருவர் நம்முடைய எல்லா குறைகளையும் குற்றங்களையும் நீக்கி, யார் ஒருவர் நமக்கு ஞானத்தின் மூலமாக ஆனந்தத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு பெயர் ஆசிரியர்னு பெயர். எல்லா குற்றங்களையும் குறைகளையும் நீக்கி யார் நமக்கு ஞானத்தின் மூலமாக
ஆனந்தத்தை கொடுக்கிறார். அவனுக்கு பேர் ஆசிரியன். அவர் ஒன்றும் பண்றது இல்லை. நமக்காக ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுத்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவாருன்னா அதுவும் இல்லை. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதி எல்லாம் நமக்கு வந்து போக்கி நமக்கு துன்ப கஷ்டத்துல இருந்து விடுதலை கொடுப்பாருன்னா அதுவும் இல்லை. பசி வரும்போது நமக்காக உணவாக்கி போட்டு நம்முடைய கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவித்து சந்தோஷப்படுத்துவாரா என்றால் அதுவும் இல்லை. உறவுகளிடத்திலே வந்து உறவுகளை வந்து நம்ம கூட உட்கார்ந்து கொண்டு பஞ்சாயத்து பண்ணி பேசி உறவிடத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் போக்கி நமக்கு இன்பத்தை கொடுப்பாரா, துன்பத்திலிருந்து விடுவித்து இன்பத்தை கொடுப்பா? ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க என்னத்தான் அங்க போனா நடக்கிறதுறான்னா மிராக்கள். ஆசிரியரிடத்திலே நான் போக 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 ஆசிரியரிடத்திலே என்னை நான் ஒப்படைப்பதின் மூலமாக ஆசிரியர் ஒரு கண்ணாடியை போல இருக்கார். அவர் வந்து என்னுடைய குறைகளை எல்லாம் சுட்டி காமித்து குறைகளை எல்லாம் களைந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த தெளிவான ஸ்படிகத்தை போல இருக்கார். ஞானம் எனக்குள்ளே ஸ்புரணமாக எப்படி அக்னி பக்கத்திலே போனால் அக்னி இடத்திலே போனால் அது தகித்து பஸ்மம் செய்து விடுகிறதோ, அதே போல ஞானம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் பஸ்மம் செய்து விடுகிறது. தெளிவான மனோநிலை, தெளிவான அறிவுக்கு இவன் வந்து விடுகின்றான். அந்த அறிவு கண் கொண்டு உலகத்தை பார்க்கும் போது எல்லா அனுபவங்களும் அவனுக்கு நிறைய ஞானத்தை போதிக்கக்கூடியதாக அமைகிறது. நாமும் இதே உலகத்துலதான் வாழ்றோம். நாமும் இங்கே சொல்லப்படுகின்ற எல்லா பொருள்களோடும் தான் வாழ்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த பொருள்களுடைய அறிவு நமக்கு அனுபவமாக ஏற்பட்டிருக்கா? இதிலிருந்து நமக்கு ஞானமானது கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இந்த பொருள்களை தினந்தோறும் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனா இதிலிருந்து நமக்கு என்ன கிடைப்பது இல்லடான்னா, இந்த அறிவு குருவாக வந்து நமக்கு அறிவை போதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடைப்பது கிடையாது. காரணம் என்ன? நம்ம காலையிலே பார்த்ததை போல நாம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்து வந்திருக்கக்கூடிய விஷய வாசனைகளோட இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்றோம். அதை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டு அவர் ஒரு அறிவை கண்ணை புகுத்துறார். அதனால்தான் அர்ஜுனன் பகவான் சொல்றார், திவ்யம் ததாமி தே சக்ஷு. உன்னுடைய கண்ணுனால என்னை பார்க்க முடியாது, நான் காட்டக்கூடிய விஷயங்கள் உனக்கு புரியாது. அதனால இந்த ஊனக்கண்ணை கொண்டு என்னை பார்த்து விடலாம், என்னை புரிந்து கொண்டு விடலாம் என்று நினைத்தால் இம்பாசிபிள், முடியாத காரியம். ஆயினால் என்னுடைய கண்ணை முதல்ல கொண்டு குப்பையில போ. நான் உனக்கு ஒரு அழகான கண்ணை தருகிறேன். திவ்யம் ததாமி, திவ்யம் சக்ஷுஹு அகம் ததாமி. உனக்கு ஒரு திவ்யமான ஒளி பொருந்திய ஞான கண்ணை உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்த கண்ணை கொண்டு இந்த உலகத்தை பார், அந்த கண் கொண்டு என்னை பார், அந்த கண்ணை கொண்டு உன்னையும் பார். இங்க நமக்கு இந்த திவ்யமான கண் கிடைக்கிறது. அவதூதராக வந்து திவ்யமான கண்ணை கொடுத்து நம்முடைய கண் பார்வை குறைபாட்டிலிருந்து நம்மை விடுவித்து உலகத்தை பார்க்க தூண்டுகிறார். அதன் மூலமாக நீர் எப்படி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறீர் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வருகிறது. எனக்கு இவர்களெல்லாம் குருவாக இருக்கிறார்கள். பகவா குருவா, ஒன்று ரெண்டு அல்ல, எண்ணிலடங்காத குருமார்கள் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார்கள். நான் அவர்களின் மூலமாக புத்திம் ஆதாய உபாதாய புத்தியை நான் அடைந்திருக்கிறேன். சரி, அந்த புத்தியினால என்ன நன்மை? இரண்டு நன்மைகள். ஒன்று, இகா இந்த உலகத்திலே முக்தா
நான் முக்த புருஷனாய் வாழ்கிறேன். எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவனாய். முக்தா, அழகான சொல். முக்தா, முக்த புருஷனாய் நான் இருக்கிறேன். நம்ம எல்லோருடைய ஆசையும் அதுதானே. சீக்கிரம் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டுணும்பா அப்படின்னு சொல்லிட்டே மாட்டிப்போம். போய் காலாகாலத்துல பொண்ணு கல்யாணம் கொடுத்துடணும், பிள்ளை கல்யாணம் கொடுத்துடணும், அப்புறம் அந்த பந்தத்திலிருந்து எப்படியாவது விடுபட்டுணும். வாக்குதான் சொல்லுகிறது, நுனிநாக்கு தான் சொல்லுகிறது. ஆனா உள்ளத்துக்குள்ள பார்த்தா வேற ஏதோ அஜெண்டா இருக்கு. ஒருவேளை நம்மளை அவங்களை ஒதுக்கி விட்டா என்ன பண்றது? நம்மளை கடைசி காலத்துல பார்க்காம போயிட்டா என்ன பண்றது? அதுக்காகவே நான் ஒட்டிக்கிறேன் போயிட்டு. அவர்கள் வேண்டாம் தான் சொல்லுவார்கள், அவர்கள் நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம தான் பின்னாடியே போயிட்டு. பின்ன எதற்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாய்? நீயே வைத்துக் கொள்ள வேண்டியதானே. முக்தகா, அனைத்திலும் இருந்தும் நான் விடுபட்டவனாய். எதிலிருந்தெல்லாம்? நமக்கு எதெல்லாம் கிளேசமாக இருந்ததோ, நமக்கு எதெல்லாம் துன்பத்துக்கு காரணமாக இருந்ததோ, அதுல இருந்தெல்லாம் நான் விடுபட்டவனாக இருக்கிறேன். பதஞ்சலி முனிவர் சொல்றார், 5 விதமான கிளேசங்கள் நம்முடைய பந்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த 5லும் இருந்தும் இந்த ஞானம் நம்மை விடுவித்து விடுகிறது. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷா. இந்த 5லும் இருந்தும் முக்தகா, விடுபட்டவனாய் நான் இருக்கின்றேன். விடுபட்டவனாய் என்ன பண்ணுகின்றேன்? ரொம்ப அழகான வார்த்தை, அட்டாமி, சுற்றி திரிகிறேன். அட்டாமி, ஒரு இடத்துல உட்கார்ல, போயிட்டே இருக்கு. நதிகள் ஓடுவதை போல அகம் அட்டாமி, நான் வாட்டுல சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு இடத்துல இருப்பதே இல்லை. காற்று சஞ்சாரித்துக் கொண்டிருப்பதை போல நானும் சஞ்சாரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஓ, ஞானம் எனக்கு இங்கேயே கிடைத்து விடுகிறது. எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகவகா குரவகா, எண்ணிலடங்காத குருமார்கள் எனக்கு புத்தி அறிவை கொடுத்து விடுகிறார்கள். அந்த அறிவை பெற்ற நான் முக்தனாக, முக்த புருஷனாக இந்த உலகத்திலேயே வாழ்கிறேன், ஆனந்தமாக வாழ்கிறேன், சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு என்ன கிடையாது? இந்த முக்த புருஷன் சொன்னதுக்கு அப்புறம் என்னடா கிடையாதுன்னா, முக்தன் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. என்னது? ஜாதி தர்மம், ஆசிரம தர்மம், ஸ்வதர்மம், நித்திய தர்மம், நிமித்த தர்மம் கிடையாது. இந்த காலத்துக்குள்ள, இந்த தேசத்துல இந்த மாதிரியான காரியத்தை பண்ண வேண்டும், இவர்களுக்கு இந்த தர்மம், இவர்களுக்கு இந்த கடமை, இவர்களுக்கு அது அது ஒண்ணு, எல்லாவற்றிலும் விடுபட்டு விடுகிறான். அனைத்து கர்ம பந்தத்திலும் இருந்தும் சுதர்மம், பரதர்மம், நித்திய தர்மம், நிமித்த தர்மம், ஜாதி தர்மம், ஆசிரம தர்மம், குல தர்மம், அனைத்திலும் இருந்தும் முக்தகா. கேட்கவே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இல்லையா? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாம் இந்த மாதிரி எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு மனதளவிலே வாழ ஆரம்பித்தால் நமக்காக எதுவும் நாம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
நமக்காக மற்றவர்களும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம். இப்ப பாருங்கள், நம்ம முக்த புருஷனா இல்லாததுனால நமக்காகவும் நாம காரியத்தை பண்ண வேண்டியிருக்கிறது. நமக்காக மற்றவர்களும் காரியம் பண்ண வேண்டியிருக்கிறது. உயிரோடு இருக்கும் போதும் சரி, போகும்போதும் சரி. போனதுக்கு பிறகு நமக்காக மற்றவங்க காரியம் பண்ண, ஸ்ராத்தம்ங்கிற பெயர்ல, தர்ப்பணம்ங்கிற பெயர்ல நமக்காக மற்றவர்கள் காரியம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்காக நானே என்னை ஆனந்தமாக வைத்துக் கொண்டதுக்கு பிறகு எந்த குறைபாடும் இல்லாமல் ஆனந்தமா வாழ்கிறேன் இந்த உலகம். முக்தகா முக்தோஸ்மியகம். ஒருவேளை நமக்கு அந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா, நமக்காக வாழணும். இது வெளி உலகத்துல யாரும் புரிந்து கொள்வதற்காக, யார்கிட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அல்ல. நமக்காக நாம் வாழ்கிறோம், நமக்குள்ளே வாழ்கிறோம், பரமாத்மாவுடன் வாழ்கிறோம், ஆனந்தமாக வாழ்கிறோம். இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த அவதூதருக்கு பகவகா குரவகா எனக்கு இருக்கிறார்கள், அறிவை கொடுத்தார்கள், அந்த அறிவை பெற்று முக்த புருஷனாக நான் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவ்வாறு சஞ்சாரம் பண்ணக்கூடிய எனக்கு எந்த ஒரு தர்மமும் இல்லை, எந்த ஒரு நிமித்தமும் இல்லை. சரீரத்துல அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் போயிட்டே இருக்கு. எங்கேயாவது இடத்துல அந்த பிராரப்தம் முடிஞ்சதுன்னா கீழே விழும், யாரா கொண்டு போய் குப்பை தொட்டில போட போகிறார்கள். இந்த குப்பை சமஷ்டி குப்பையோட கலந்து விட போகிறது. இதுல எனக்கு என்ன வந்தது? நான் போயிட்டே இருக்கு. அட்டாமி. ஒருவேளை அந்த பகவஹா குரவஹா புத்திம் உபாதாய, அந்த எண்ணிலடங்காத குருமார்களிடத்திலிருந்து நான் அறிவை பெற்றேன் அல்லவா, அந்த குருமார்கள் யார் யார் என்பதை, எந்தெந்த குருமார்களிடத்திலிருந்தெல்லாம் அறிவை பெற்றேன் என்பதை உனக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களின் மூலமாக பரீட்சித் மகாராஜாவுக்கும் சொல்லுகிறேன், உங்களின் மூலமாக உத்தவருக்கும் சொல்லுகிறேன், உங்களின் மூலமாக உலகத்துக்கு எல்லோருக்கும் சொல்லுகிறேன். அதன் மூலமாக இந்த அறிவு எல்லோருக்கும் போய் சேரட்டும் என்று 24 குருவை நமக்கு அறிமுகப்படுத்துறார். யார் அந்த 24 குரு? பாருங்கள். பிருத்திவி வாயுராகாசம் ஆபோக்னி சந்திரமா ரவிஹி கபோதோ ஜகார சிந்து பதங்கோ மதுகிருத் கஜஹா மதுஹா ஹரிணோ மீனஹ பிங்களா குரரோர்பகஹா குமாரி சரகிருத் சர்ப்ப பூர்ணநாபி சுபேஷகிருத் ஏதே மே குரவே ராஜன் சதுர்விம்சதி ஆஸ்ரிதாः சிக்ஷா விருத்திபிஹி ஏதேஷாம் அன்வசிக்ஷம் இஹாத்மஜஹ இஹாத்மனஹ சதுர்விம்சதி ஆஸ்ரிதாः குரவः. விம்சத் என்றால் 20, சதுர் என்றால் 4, 24 குரவா. ஏதேமே சதுர்விம்சதி குரவா. 24 குருமார்கள் எனக்கு இருந்தார்கள், இருக்கிறார்கள். பாருங்கள், நமக்கு ஒரு குரு கிடைப்பதே கஷ்டமா இருக்கு, அவருக்கு 24 குரு. எப்படி அவர் இந்த 24 வஸ்துக்களை குருவாக பாவிக்கிறார்? ஞானம், குருவிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஞானம் நம்மையும் அறியாமல் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியுமா? முதல்ல நம்முடைய கூட்டிலிருந்து நம்ம முதல்ல விடுவிக்கிறது.
நாம ஒரு கூடு கட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? கற்பனையாக நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கூடு. அது நாம அது கோட்டைன்னு வேற சொல்லிக்கும். அந்த கூட்டிலிருந்து நாம உலகத்தெல்லாம் பார்க்கிறோம். முதல்ல அந்த கூட்டை முதல்ல உடைக்கிறார். குருட்ட போனா முதல்ல அந்த கூடு முதல்ல உடை. நாம கட்டி வைத்திருக்கக்கூடிய முதல்ல அந்த குருவி கூடு முதல்ல உடைக்கப்படும். அதனால்தான் நமக்கு நம்ம கட்டி வைத்திருக்கக்கூடிய கூட்டை உடைத்தா நமக்கு ஏன் பயம் வருகிறது? நீங்க வாட்டு சொல்லிவிட்டு போயிடுவீர்கள். எங்க வாழ்க்கைனா எங்களுக்குனா இருக்கு அப்படின்னு கேட்போம். ஏன்னா அந்த அந்த கூட்டிலிருந்து வெளியே வர தயாரா இல்லை. முதல்ல அந்த கூட்டை உடைக்கிறது. இரண்டாவது என்னடான்னா, அந்த கூட்டை உடைச்சதுக்கு பிறகு இப்ப அடுத்த கேள்வி வரும். நான் கூட்டை உடைச்சா எங்க போவேன்? பறந்து போ. பறப்பதற்கு உனக்கு வானமே இல்லை, பறந்து போ. ஏன் இந்த கூட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு மூச்சு முட்டி கொண்டிருக்கிறாய்? முதல்ல உடைச்சு வெளியில போ. எங்கே போவேன்? போ. சுதந்திரமாக வானத்தை நோக்கி பறந்து. குரு முதல்ல இந்த நாம நம்முடைய சிற்றறிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த மலம் நிறைந்து இருக்கக்கூடிய சிந்தனைகளை முதல்ல உடைக்கிறார். விருப்பு வெறுப்போடும் சுயநலத்தோடும் அகங்காரத்தோடும் நாம் கட்டி வச்சிருக்கிற அந்த முதல்ல அந்த கூட்டை உடைச்சு ஞானம்ங்கிற அந்த ஒரு அழகான ரெக்கைகளை கொடுத்து நம்மை பறக்க தூண்டுறார். உலகத்தை பார், உலகத்து விஷயத்தை பார், அதிலிருந்து நீ எவ்வளவு கற்றுக்கொள்ளலாம், போய் கற்றுக்கோ. இப்ப நமக்கு அந்த அறிவு கண் கொண்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கின்றன. எவ்வளவு விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுக்கிறதே. அப்ப எல்லோரும் எனக்கு குருவாக அல்லவா இருக்கிறார்கள்னு அந்த அந்த ஞானம், அந்த அறிவானது எனக்கு நிறைய புரிதலை கொடுத்து இறைவனோடையே என்னை சதா இருக்கும்படியாக வைக்கிறது. இதுல இவர் சொல்றார், எனக்கு 24 குருமார்கள். சதுர்விம்சதி குரவஹா மே ஏதே மே சதுர்விம்சதி குரவஹா உபாசிரிதாக எனக்கு இருக்கிறார்கள், இருந்தார்கள். யார் அவர்கள்? 24 குருமார்கள். பஞ்சபூதங்களை முதல்ல குருவாக எடுத்துக்கிறார். பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம். இந்த 5 எனக்கு குருவாக இருக்கிறார். இவரிடத்திலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த 5. 6வது சூரியஹா, 7வது சந்திரஹா. ஓ, இதெல்லாம் தெரிந்ததுதான். 5 2 7 ஆச்சு. 8வது கபோதஹா. 8வது கபோதஹா மாடப்புறா. கபோதஹா 8வது குரு மாடப்புறாவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. 9வது அஜகரஹா மலைப்பாம்பிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. 9வது. பஞ்சபூதங்கள் 5, சூரியன் சந்திரன் 7, கபோதஹா என்று சொல்லக்கூடிய மாடப்புறா 9வது அஜகரஹா மலைப்பாம்பு. 10வது சிந்து சமுத்திரங்கள். சிந்து
சிந்து வெளி நாகரிகம் சொல்லுவோம் அல்லவா, சமுத்திரம். கடலிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. 11வது பதங்கா, விட்டில் பூச்சி. விளக்கை நோக்கி வந்து தன் உயிரை பலி கொடுக்கக்கூடிய விட்டில் பூச்சியை நான் என்னுடைய குருவாக பாவிக்கின்றேன். 11வது. 12வது மதுகிருத், மதுகிருத் தேனி எனக்கு ஒரு குருவாக இருக்கிறார். 12வது. 13வது கஜஹா, யானை. யானையிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை என்ன என்ன. அடுத்தது மதுஹாஹா, மது, மதுஹா, மதுவை எடுக்கக்கூடியவன், தேன் எடுப்பவன், அவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, மதுஹா. அடுத்தது ஹரினா, மானிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. ஹரினா, மானிடத்திலிருந்து நான் கற்று. அடுத்தது மீனஹா, மீன்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. ஹரினா, மீனஹா. பிங்களா, அடுத்தது பிங்களா என்று சொல்லக்கூடிய தாசி இடத்திலிருந்து நான் கற்று. அடுத்தது குரரஹா, குரர பக்ஷி இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். குரரஹா, குரர பக்ஷி இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அடுத்தது அர்பகஹா, அர்பகஹா, குழந்தை இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். குழந்தை எனக்கு ஒரு குருவாக இருக்கிறது. அடுத்தது குமாரி, குமாரி இடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். அடுத்தது ஷரக்ரத், சோமபானம் அருந்தக்கூடிய இடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஷரக்ரத். அடுத்தது சர்பஹா, யான், பாம்பிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். அடுத்தது ஊர்ணநாபிகி, 8 கால் பூச்சி இடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஊர்ணநாபிகி, 8 கால் பூச்சி இடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். அடுத்தது சுபேஷ கிருத்து, குளவி இடத்திலிருந்து, வண்டி இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். 24 ஏதேமே குரவஹா ராஜன் சதுர்விம்சதி ஆஷ்ரிதாக. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எனக்கு? சிக்ஷாக, எனக்கு கற்க வேண்டிய அறிவை, சிக்ஷா என்றால் அறிய வேண்டிய வித்யைகளை இவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் இவர்களிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். தேஷாம் அன்ப சிக்ஷம், அறிய வேண்டிய வித்தியைகளை எல்லாம் இவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். எப்படி? ஏதேஷாம் விருத்திபிகி இக, இந்த உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை விருத்திபிகி, அவர்களுடைய விருத்தி, அவர்களுடைய பிரவൃத்திகளினால் ஏற்பட்ட அந்த அனுபவத்திலிருந்து இவ்வுலகிலே எனக்கு அறிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. நான் அதை அவர்களிடத்திலிருந்து அறிந்து கொண்டேன். அவர்கள் நேரடியா வந்து எனக்கு போதிக்கல. அவர்களுடைய பிரவೃத்தி, அவருடைய விருத்திபிகி, அவருடைய வாழ்க்கை முறை எனக்கு நிறைய அறிவை கொடுத்தது. இதுதான் நம்ம பார்த்தோம். 4 விதமான அறிவு கிடைக்கக்கூடிய ஒருவனுக்கு கடைசியில சொல்லப்படக்கூடியது 4ஆவதா இருக்கக்கூடியது அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு. முதல் விஷயம் ஆச்சாரியாக பாதம் ஆதத்தே, ஆச்சாரியத்திலிருந்து பெறப்படக்குகின்ற முதல் அறிவு. 2வது ஆச்சாரியா பாதம் அதத்தே பாதம் சிஷ்யமேவச்சே, மாணவர்களின் மூலமாக பெறப்படக்கூடிய அறிவு.
மூன்றாவது ஸ்வமேதையா, தன்னுடைய அறிவை கொண்டு ஆற்றலின் மூலமாக பெறப்படக்கூடிய அறிவு. கடைசியில காலக்கிரமேணச்ச, காலம் நிறைய அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கின்றேன், அறிவை நான் முழுமைப்படுத்திக் கொள்கின்றேன். நாங்கள் எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டோம். எதையுமே கற்றுக்க மாட்டோம். யார் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம என்ன செய்ய தயாராக இல்லை அப்படின்னா, துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். அதை சொல்லாம சொல்லிடுறோம், அவ்வளவுதான். துன்பம் இருக்கா? இருக்கு. அப்ப இதை கற்றுக்கொள்கிறாயா? மாட்டேன். துன்பம் போகணுமா வேண்டாமா? போகும். இதை கற்றுப்பாயா? மாட்டாயா? கற்றுக்க மாட்டேன். அப்போ துன்பமானது உன்னை விட்டு போகாது. அறிவினுடைய அழகே அறியாமையை விடுவித்து, அறியாமையினாலே வந்திருக்கக்கூடிய சோக மோக துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து, ஞானத்தின் மூலமாக சுகப்பிராப்தியை கொடுப்பதுதான் அறிவு. அறிவு இல்லாத இடத்துல அவர்களுடைய வாழ்க்கை, அவன் எவ்வளவு பெரிய குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, எவ்வளவு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு செல்வங்களை சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, உலகமே அவனை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவனை பொறுத்த மட்டுக்கும் அவன் ஒரு துக்கியே, அஞ்ஞானியே. அவனுடைய வாழ்க்கை அனர்த்தமான வாழ்க்கையே. சரி, இப்போ இந்த 24 குரு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அது பார்க்கணும் இல்லையா? 24 குரு அறிமுகப்படுத்திட்டார். இந்த 24 குருமார்கள் எப்படியெல்லாம் இவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள்? அதுல முதல்ல பூமி மாதாவை எடுத்துக்கிறார். பூமி மாதா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அழகான ஞானம் கிடைக்கிறது. பூதைராக்ரம்யமானோபி தீரோ தெய்வ வசானுகைஹி தத்வித்வான் ந சலேன் மார்காத் அன்வசிக்ஷம் க்ஷிதே வ்ரதம். நாம் எல்லோருமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தியினால் தூண்டப்பட்டு வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் நம்ம ஒரு நிமிடம் கூட நாம அமைதியாக ஓய்வெடுப்பதற்கு தயாராக இல்லை. நாம அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் முடியல. நம்மை பிடித்து ஏதோ தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். வெடிக்கா சொல்லுவார் அல்லவா, நாய்க்கு ஓய்வெடுக்க நேரம் இல்லை, ஓடிண்டே இருக்கு. காலையிலிருந்து இரவு வரை ஓய்வெடுக்க ஓடிண்டே இருக்கு. எங்கேதான் ஓடுகிறாய்? உனக்கு என்னத்தான் ஒண்ணும்? எது உன்னை இந்த மாதிரி ஓட தள்ளுகிறது? சரியா? அதே போல் நமக்கும் ஓடிக்கொண்டே இருக்க. எதற்காக ஓடுகிறாய்ப்பா? உனக்கு என்னதான் ஓடும்? இன்னைக்காவது கேட்டிருக்கோம் மனசுல போய், உனக்கு என்னதான், உனக்கு ஏன் ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? இங்க சொல்றார் பாருங்கள்,
இந்த நம்ம ஏதோ ஒன்று உள்ளிருந்து நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கிறது, சதா இயக்கிக் கொண்டே இருக்கிறது, நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. என்னது அது? தெய்வ வசா. தெய்வ வச ஆணுகை. தெய்வ வசானுகை. தெய்வ வச ஆணுகை. தெய்வத்தினுடைய வசத்துல நாம் இருக்கோம். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம வசத்துல இருக்கோம், அல்லது பையனுடைய வசத்துல, பொண்ணுடைய வசத்துல, கணவனுடைய வசத்துல, மனைவியினுடைய வசத்துல இருக்கும். நம்ம யாருடைய வசத்தில்? தெய்வத்தினுடைய வசத்துல. நம்முடைய தெய்வ வசம் என்றால் நம்முடைய புண்ணிய பாபம் என்று சொல்லக்கூடிய கர்ம வினையினுடைய வசத்திலே நாம் இருக்கிறோம். அதுதான் தீர்மானிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையவே அதுதான் தீர்மானிக்கிறது. நம்முடைய சிந்தனையவே அதுதான் தீர்மானிக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளையும் அதுதான் தீர்மானிக்கிறது. இது நமக்கு ரொம்ப ஆழமாக புரிந்தது என்றால் முதல்ல நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா? உலகத்தை முதல்ல நாம வெறுக்கவே மாட்டோம். ஒரு வெப்பம் இது. என்னை இயக்குவதே எனக்குள் இருக்கக்கூடிய புண்ணிய பாப வினைதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. என்னை மட்டும் அல்ல, சர்வ ஜீவராசிகளையும் அவரவர்களுடைய கர்ம வினைதான், புண்ணிய பாப வினைதான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்பத்தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேடுதலாக இருக்கட்டும், அவர்களுடைய நோக்கமாக இருக்கட்டும், அவர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய உறவாடுவதாக இருக்கட்டும், எல்லாமே அனைத்துமே அவரவர்களுடைய புண்ணிய பாவம். இதுல நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது என்னடான்னா, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருப்பது என்னடான்னா, அவரவர்களுடைய புண்ணிய பாப பலன் இருந்து விட்டு போகட்டுமே, அது என்னை ஏன் பாதிக்கணும்? ஒன்னு அயோக்கியனா இருந்துட்டு போட்டும், என்ன ஏன் அவன் கஷ்டப்படுத்தும்? நான் யோக்கியனாகத்தானே இருக்கிறேன், நான் நல்லவனாகத்தானே இருக்கிறேன். என்னை ஏன் காயப்படுத்த வேண்டும்? என்னை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? புண்ணிய பாப வினைன்னு சொல்லும் போதே நாம செயல் செய்யக்கூடியதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இல்லையா? அப்ப நம்ம செயல் எங்க பண்ணிருப்போம்? யாருக்கு பண்ணிருப்போம்? போன பிறவிகள்ல உலகத்துக்கு பண்ணிருப்போம். உலகத்துக்கு பண்ணிருக்கிறோம்னா, அந்த உலகமானது நான் எந்த மனோநிலையிலே பண்ணினேனோ அதற்கேற்ப அந்த உலகமானது இன்பத்தையோ துன்பத்தையோ நுகர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? காயப்பட்டிருக்கலாம் அல்லது சந்தோஷப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த நான் செய்த கர்மத்தினுடைய பலன் எனக்கு வந்துதான் ஆகும். அந்த ஜீவன் மூலமாக என் மூலமாக அந்த ஜீவனுக்கு காயப்பட வேண்டும் என்றிருந்தாலோ அல்லது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றிருந்தாலோ அது போய்த்தானே ஆக வேண்டும். இதானே நியதி. நான் நல்லவனாக இருக்கிறேனே, யார் சொன்னா? நாம் நல்லவர்களாக இருந்தால் இந்த லோகத்திலேயே பிறக்கணும். நல்ல லோகத்துல பிறந்திருக்கலாமே. நாம் கெட்டவர்கள் என்று சொன்னால் நாம் இந்த லோகத்துல பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. துன்பம் நிறைந்த லோகத்தில் அல்லவா பிறந்திருக்க வேண்டும்.
அதான் ரொம்ப அழகா கண்ணதாசன் எழுதுறார், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. தேவன் என்பது கர்ம வினை. நாம செய்த கர்ம வினை என்பது இன்னாருக்கு இன்னார், இதன் மூலமாக இவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் யாரையும் நிந்தித்தல் என்பதோ யாரையும் ஸ்துதித்தல் என்பதோ அவசியமே இல்லை. அனைத்தும் நம்முடைய தெய்வ தெய்வ வச அணுகைகி, தெய்வத்தினுடைய வசம் புண்ணிய பாபத்தினுடைய பலனினாலே கிடைக்கின்றது என்றால், அதுதான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், அந்த அந்த தெய்வ வசத்தினுடைய காரணத்தினாலேதான் நாம் சதா சர்வ காலம் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியாக சதா சுற்றி திரிந்து, அதுதான் நம்மை முடிவு செய்கிறது. இருந்துட்டு போட்டுமே. அதனால என்னடான்னா, அந்த வாழ்க்கை முறை, ஒருவருடைய கர்ம வினையினாலே செய்யக்கூடிய வாழ்க்கை முறை, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை, என்னுடைய கர்ம வினையினாலே நான் செய்து வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எனக்கு என்ன அனுபவத்தை கொடுக்கிறது? நான் விரும்பிய அனுபவத்தை கொடுக்காமல் விரும்பாத அனுபவத்தை கொடுக்கிறது. நான் விரும்பிய சூழ்நிலையை கொடுக்காமல் விரும்பாத சூழ்நிலையை கொடுக்கிறது. நான் விரும்பிய உறவை கொடுக்காமல் விரும்பாத உறவை கொடுக்கிறது. விரும்பிய வாழ்க்கை முறையை கொடுக்காமல் விரும்பாத வாழ்க்கை முறையை கொடுக்கிறது. நான் விரும்பிய செயல்பாடுகளை கொடுக்காமல் விரும்பாத செயல்பாடுகளையும் விரும்பாத பலனையும் கொடுக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பூதைஹி ஆக்ரமியமானஹா அபி. இந்த ஜீவராசிகளை அனைத்தும் ஆக்கிரமியமானஹா, நம்ம சொல்றோம் அல்லவா, ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இடத்தை இவர் ஆக்கிரமித்து விட்டார் முழுமையாக அப்படின்னு சொல்றோம் அல்லவா. என்னுடைய சொத்தை இவர் ஆக்கிரமித்து விட்டார் முழுமையாக சொல்றோம் அல்லவா. ஆக்கிரமியமான நம்மை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, அவ்வாறு முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்ம வினையானது என்ன செய்கின்றது? தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு உலகத்திடத்திலே போய் அதனுடைய கர்ம வினைக்கு ஏற்ப புண்ணிய கர்மத்தையோ பாப கர்மத்தையோ திரும்ப 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 ஆக்கிரமியமானஹ அப்பி தத் வித்வான், அதனுடைய கர்ம வினைக்கு ஏற்ப செயல்பாடுகளை செய்யும் போது ஒருவேளை அகோரமான சிந்தனையுடைய செயல்பாடுகளாக இருந்தால் அதனால் ரொம்ப 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 பீடிக்கப்படுகின்றது இந்த பூமி மாதா. அதனால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது இந்த பூமி மாதா. பூமியிலே அமைதி வர வேண்டியது போய், சந்தோஷம் வர வேண்டியது போய், நிம்மதி வர வேண்டியது போய், பூமியானது கொந்தளிக்கக்கூடிய நிலை வரும்போதும் பூமியானது அமைதியா இருக்கிறது. எப்படி என்று போய் நாளை காலை வாருங்கள், இதை பற்றி விரிவாக பார்க்கலாம்னு சொல்றார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.